ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. இந்தியாவை கவி கொண்டிருக்கிற பாசிச இருளை எதிர்த்து இன்று இந்தியாவை நாம் ஆண்டாக வேண்டும். நாம் என்கிற சொல்லுக்கு பின்னாலே பருமையாக இருப்பது அரசியல் சாசனம் ஆண்டாக வேண்டும். அப்படியானால் அரசியல் சாசனம் இந்த நாட்டை ஆள்வதற்கு முன்னாலே எது ஆண்டது என்பதுதான் கேள்வி. எதை தூக்கி எறிந்து விட்டு அரசியல் சாசனம் அந்த இடத்திற்கு வந்தது? இந்த நாட்டை ஆள்வதற்கு அரசியல் சாசனம் ஒரு அடிப்படையான தேவை என்று சொன்னால், அரசியல் சாசனம் உருவாக்கப்படுவதற்கு முன்னாலே, புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சாசனத்தை உருவாக்குவதற்கு முன்னாலே இந்த நாடு எவ்வாறு ஆளப்பட்டது என்பதுதான் கேள்வி. நம்மை தடுப்பது, தடை செய்வது என்பது அதிகாரத்தினுடைய ஒரு பண்பாக இருக்கிறது, சாதி ஆதிக்கத்தினுடைய பண்பாக இருக்கிறது. எந்த கடலூருக்குள்ளே தலைவர் திருமா நுழைய தடை என்று இந்த அதிகார வர்க்கம் சொன்னதோ, உள்ளே நுழைய தடை, பேச தடை, எழுத தடை, இதுதான் பாசிசம். கோவில் நுழைய தடை என்பதற்கும் கடலூருக்குள் நுழைய தடை என்பதற்கும் அருந்ததிராயனுடைய புத்தகங்களை வாசிக்க தடை என்பதற்கும் இடையே என்ன வேறுபாடு இருக்கிறது? சாதிய சனாதன சக்திகள் கருத்தியலை தோண்டி புதைக்க விரும்புகிறார்கள், உண்மையை தோண்டி புதைக்க விரும்புகிறார்கள், வரலாற்றை புதைத்துவிட்டு வரலாறு இருந்த இடத்திலே புராணங்களை கொண்டு வந்து வைக்க விரும்புகிறார்கள். நடந்து கொண்டிருப்பது வரலாற்றுக்கும் புராணத்திற்கும் இடையிலான யுத்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றின் பக்கம் நிற்கிறார், சனாதன சக்திகள் புராணத்தின் பக்கம் நிற்கிறார்கள். புராணம் என்கிற போது அது மதம் சார்ந்ததாக, கடவுள் நம்பிக்கை சார்ந்ததாக, யாரும் கேள்வி கேட்க முடியாது என்கிற அடிப்படையிலான புனித பூச்சுக்களை கொண்டதாக, ஒரு பாதுகாப்பை கொண்டதாக அது அமைந்து விடுகிறது. என்ன சொன்னாலும் அதுதான், யாரும் கேள்வி கேட்க முடியாது. ராமர் இப்பொழுதுதான் பிறந்தார், இந்த இடத்திலே தான் பிறந்தார் என்று சொன்னால் அது நம்பிக்கை. அதனால் தானே புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைகள் இன்னும் இரும்பு குண்டிலே கிடக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலையை சிறுத்தை அடித்துவிடும், சிங்கம் அடித்துவிடும், கரடி அடித்துவிடும் என்றா இரும்பு குண்டு போட்டிருக்கிறார்கள். காட்டு விலங்குகள் தாக்கிவிடும் என்கிற அடிப்படையிலா புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைக்கு இரும்பு குண்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன? நாட்டிலே இருக்கிற சாதி வரி பிடித்த இந்த விலங்குகள் தாக்கிவிடும் என்கிற அடிப்படையில் தானே. அதுவே இந்த அரசு சொல்லுகிற ஒரு சாட்சி. இந்த தேசத்திலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலை கூட இரும்பு குண்டு இல்லாமல் இருக்க முடியாது. ஆக இந்த தேசம் ஒரு பகுதி, ஒரு ஊர் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த நாடு சாதிவரி நாடாக இருக்கிறது என்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலை இரும்பு குண்டிலே இருக்கிறது என்பதுதானே காரணம். இத்தகைய சனாதனம் இன்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த மண்ணை சூறையாடி கொண்டிருக்கிறது. மதம் என்கிற பெயரை ஒரு போர்வையாக அணிந்து கொண்டு இந்த மண்ணின் பூர்வகுடிகளின் மீது போரை நடத்திக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நடத்துவது மதத்தின் பெயரிலான யுத்தம். மதத்தை ஒரு அடையாளமாக, சாக்காக, போர்வையாக வைத்துக் கொண்டு இந்துக்கள் என்கிற பெயரிலே தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான யுத்தத்தை நடத்துகிறார்கள். கவின் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். யாரை நம்பி போனார்? வாப்பா, கல்யாணம் குறித்து எங்க அக்கா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க, அப்பா அம்மா அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, உன் கல்யாணம் பத்தி பேசணும்னு அழைத்தவனை நம்பி சென்ற தோழர், உன்னை நம்பி வந்தவனை கொலை செய்ய, அதை விட நீ மனிதனே இல்லை என்பதற்கு என்ன அடையாளம்? அதை விட என்ன சான்று? அன்பு இளவல் கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான், கோகுல்ராஜ் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான், இளவரசன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறு இந்த கொல்லப்பட்ட தோழர்களை தூக்கி நடக்கிற ஊர்வலங்களிலே எழுகிற முழக்கங்களாய் நிறைந்து கிடக்கிறது. அருமை உறவுகளே, இது வெறும் காதல் கொலை என்கிற பார்வையில் மாத்திரம், ஆணவ கொலை என்கிற பார்வையில் மாத்திரம் பார்க்காமல், மதம் சார்ந்த இவர்களின் கருத்தோடு கொஞ்சம் பிணைத்து இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது.
சுர்ஜித் இந்து என்று தன்னை உணர்ந்திருக்கலாம். கவின் தன்னை யாராக உணர்ந்திருக்கிறான்? கவின் ஒரு இந்து தானே. கவின் தன்னை இந்துவாக உணர்ந்திருக்கிறான். ஆனால் சுர்ஜித் தன்னை இந்துவாக உணர்ந்திருந்தால் அவனும் இந்து, நானும் இந்து, இந்துக்களுக்கு இடையிலே ஒரு ரத்த கலப்பு உருவாவதே என்ன தவறு என்கிற கருத்தியலை நோக்கி அவன் நகர்ந்திருக்க முடியும். ஆனால் சுர்ஜித் தன்னை சாதியாக உணர்கிறான். நானும் இந்துதான் என்பது கவினுடைய குரல். நான் இந்து அல்ல, நான் ஒரு சாதி என்பது கொலையாளி சுர்ஜித்தினுடைய குரல். இந்து மதம் என்ற ஒன்றே கிடையாது. கோகுல்ராஜை வெட்டி எறிந்தவர்கள், இளவரசனுடைய படுகொலைக்கு காரணமானவர்கள் யாரும் தங்களை இந்துக்களாக புரிந்து கொண்டதும் இல்லை, இந்துக்களாக உணர்ந்ததும் இல்லை. நாங்கள் இந்துக்கள் என்பதை விட இந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் என்பதுதான் அவர்களின் அடையாளமாக இருக்கிறது. ஊர்வலமாக நீ போகலாம், சாமி கும்பிடலாம், காணிக்கை தட்டிலே காசு போடலாம். ஆனால் நீ பூசாரியாக ஆக முடியுமா? சிவன் கோவிலில் தில்லை நடராசர் கோவிலுக்கு நீ போகலாம், பார்க்கலாம், நடராசரை வழிபடலாம். தூரத்தில் நின்றோ பக்கத்தில் நின்றோ தீட்சிதர்கள் கட்டி வைத்திருக்கிற கயிறுக்கு அப்பால் இருந்து வணங்கலாம். நடராசர் கோவில் இந்து கோவில். ஆனால் நடராசர் கோவிலுடைய தலைமை பொறுப்பு யார் கையில் இருக்கிறது? யார் கையில் இருக்கிறது? பார்ப்பனர்கள் கையில் இருக்கிறது. இந்து கோவில் என்றால் அது பார்ப்பனர்களின் தலைமையிலான கோவில். திருவரங்கம் கோவில் இந்து கோவில் என்று சொல்லுகிறான், நீ நம்புகிறாய். திருவரங்கம் கோவிலுடைய ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? நீ போய் பூசாரியாக இருக்க முடியுமா? நீ போய் அங்கே தெய்வத்தை தரிசிக்க முடியுமா? ஆகம விதிகளை கற்றுணர்ந்து வேதங்களை முறையாக பயின்று நீ ஒரு அர்ச்சகராக தேர்ச்சி பெற்ற பிறகு கோவிலுக்கு நுழைய முடியுமா? திருவண்ணாமலை கோவில் இந்து கோவில் என்று சொல்லப்படுகிறது. நாமும் நம்புகிறோம். திருவண்ணாமலை கோவிலுடைய அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? எவ்வளவு தூரம் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி என்று வழங்கியவர் வள்ளலார். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்று முழங்கியவர் புரட்சியாளர் அருட்பெருஞ்சோதி வள்ளலார். அவருடைய கோவிலுக்குள்ள இன்னைக்கு யார் மணியாட்டிட்டு இருக்குது? அந்த ஜோதியை யார் வச்சிட்டு இருக்கு கையில? பார்ப்பனர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்து கோவில் என்று சொன்னால் அது எப்படி பார்ப்பனர்களின் கட்டுப்பாட்டிலே இருக்குமோ அதை போல இந்து நாடு என்று சொன்னால் நாளை அது பார்ப்பனர்களின் தலைமையில் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டதால் தான் இந்து மதம் என்கிற ஒரு மதம் இல்லை, அது வெறும் சாதிகளின் தொகுப்பு. சாதிகளுக்கு இடையிலே இனக்கலப்பு, சாதி கலப்பு உருவானால் எத்தகைய தண்டனையை தர வேண்டும், எவனது முடியை மழிக்க வேண்டும், எவனது தலையை வெட்ட வேண்டும், எவனது கையை வெட்ட வேண்டும் என்று சொல்லுகிற தண்டனைகளின் தொகுப்பு தான் மனுவாக இருக்கிறது. ஆகவே மதம் என்றே ஒன்று இல்லை என்கிற போது அந்த மதத்தின் பெயராலே ஒரு ஆட்சி எப்படி உருவாக்க முடியும்? உங்கள் மதத்தின் கோவில் எல்லாம் பார்ப்பவர்களுடைய கோவிலாக இருக்கிறது என்று சொன்னால் நாளை உங்கள் மதத்தின் நாடு என்று சொன்னால் அது யாருடைய நாடாக இருக்க போகிறது? வெரி சிம்பிள். தான் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுப்பிய கேள்வி. இது எங்கள் நாடு. பார்ப்பனியம் இந்த தேசத்தை விழுங்குவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் எழுச்சி தமிழரின் தலைமையிலே இந்த தேசம் போர் புரியட்டும். தேசம் காப்போம், மதச்சார்பின்மை காப்போம் என்கிற முழக்கத்திற்கு பின்னாலே பௌத்தத்திற்கும் சனாதனத்திற்கும் இடையிலான 2000 ஆண்டு கால வரலாற்று யுத்தம் தொடர்கிறது. வரலாறும் நம் முன்னால் வைத்திருக்கிற வரலாற்று கடமையை நோக்கி நாம் நகர்வோம். அந்த அடிப்படையிலே மதச்சார்பின்மை காப்போம் என்கிற முழக்கம் இந்த தேசத்தின் 2வது விடுதலை போரை நாங்கள் தான் தலைமையேற்று நடத்துகிறோம் என்பதற்கான ஒரு வரலாற்று பிரகடனம். இந்த வரலாற்று பிரகடனத்தை இங்கே முழங்குகிற பொதுக்கூட்டமாக இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை முழங்க விரும்புகிறேன். அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் நமது தலைமுறை போர் புரியட்டும். நாளைய தலைமுறை இந்த நாட்டை ஆளட்டும் என வழங்கி நிறைவு செய்கிறேன்.